ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு உலக சினிமா படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற 5 படங்கள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களுமே ஒர்த் டு வாட்சபிள்னு சொல்ல மாட்டேன். அதில் சில படங்கள் ஒர்த் டு வாட்சபிள் அண்ட் மஸ்ட் வாட்சபிளாக கூட இருக்கும். அண்ட் சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்சபிள், தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது, விஷுவல் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம், லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா வில் யூ பி தேர் அப்படிங்கிற ஒரு கொரியன் ட்ராமா. ஸோ ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. படம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டைம் ட்ராவல் படங்கள்ல இந்த படத்தோட அந்த யூனிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியிலே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்டாக ஸ்டோரியை வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளேயும் நல்ல கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஹீரோ, இவர் வந்து ஒரு நியூரோ சர்ஜென்ட்டாக இருக்கிறாப்ல. இவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டும் கூட. இன்னும் 6 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த கேம்ப் அட்டன் பண்ணிட்டு வரும்போது இவருக்கு வந்து ஒரு 10 மேஜிக்கல் பில்ஸ், அதாவது 10 மாத்திரைகள் கிடைக்குது. அதுல ஒரு கட்டமா முதல் மாத்திரை இவர் சாப்பிடும் போது 30 வருஷத்துக்கு பின்னால டைம் டிராவல் பண்ணி இவரோட யங்கர் வெர்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. முதல் மாத்திரையை சாப்பிடும் போது இவர் டைம் டிராவல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இவராலே நம்ப முடியல. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவரோட கரண்ட் வெர்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருதாப்ல. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் பேலன்ஸா 9 மாத்திரைகள் இருக்கு. இந்த 9 மாத்திரைகளை வச்சு இதுக்கப்புறம் ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம அந்த சைடில் இருக்கிற அந்த யங்கர் வெர்ஷன் கிட்ட நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாப்ல. ஸோ அங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. பட் இவரோட யங்கர் வெர்ஷனுக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்ல வைக்கிறதுக்காக சில சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து வேனிஷ் ஆகி திருப்பி வந்துடுறாப்ல. இப்போ வந்து கரெக்டாக நோட் பண்றாரு, நம்ம இந்த பில்ஸை எப்பெல்லாம் எடுக்கிறோமோ 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நம்மளால இருக்க முடியுது, ஆனால் இங்கே 12 மணி நேரம் போயிருது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில நடக்கிற அந்த சம்பவங்கள் என்ன? ஸோ இவர் வந்து அந்த டைம் டிராவல் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற நினைக்கல அப்படின்னாலும் இவரோட யங்கர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மாற்ற ஆசைப்படுறாப்ல. அதெல்லாம் மாற்ற முடிஞ்சா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்காவான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் ட்ராமா. அதில் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் எடிட்டிங் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். அதில் எடிட்டிங்லாம் சொல்லவே முடியாது. அந்த கரண்ட் வெர்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வெர்ஷனையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல எடிட்டிங் போர்ஷனாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து எப்போல்லாம் வந்து ஹீரோவும், அதாவது யங்கர் வெர்ஷனும் பாஸ்ட் வெர்ஷனும் மீட் பண்ணுறாங்களோ அந்த போர்ஷன் எல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸ்டோரின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரியாக தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் லைட்டாக சொதப்பி இருப்பாங்க. ஸோ வந்து ஹீரோக்கு இருக்கிற அந்த நோயை வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வந்து கிளைமேக்ஸ் முடிக்கணும்னு முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் அந்த படத்தோட ஒரு ஸ்பாய்லரை தவிர மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பக்காவான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. இந்த படம் 2023 எடுக்கப்பட்ட ஒரு கொரியன் பேஸ்ட் ட்ராமா தான். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிள் வாட்ச் மூவி தான். ஹாரர் த்ரில்லர் ட்ராமா அப்படின்னு சொன்னாலுமே அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா தனியான ஒரு ஃபீல், ஒரு தனியான ஒரு என்டர்டெயின் இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்செட் ஆர் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல என்டர்டெயின் இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை தாண்டி இந்த படத்தோட ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமா தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் படமே பிக்கப் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து டூரேஷன் எடுப்பாங்க. படத்தோட டூரேஷன் 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஸ்லீப் படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க வந்து ஒரு மேரிட் கப்பலாக இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்தளவுக்கு ஒரு ஆக்டராக இருக்கிறாப்ல. அண்ட் நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த தூக்கத்தில் நடக்கிற அந்த வியாதி அப்படிங்கிறது இருக்குது. இது ஆரம்ப கட்டத்தில் முகத்தை சொரிய வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர வரைக்கும் சொரிய ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அது போக போக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மொட்டை மாடிலேருந்து கீழே குதிக்கிற அளவுக்கு போயிடுறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாங்க. அவங்க கன்சல்ட் பண்ணுற அந்த டாக்டர் இதை வந்து ஒன்றும் குணப்படுத்த முடியாத வியாதிலாம் இல்லை, ஈஸியாக குணப்படுத்திடலாம், அதுக்கு சில வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதைப்படி ஃபாலோ பண்ணக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா போச்சா இல்லையா. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்லீப்பிங் டிசார்டர் இல்லை, கண்டிப்பாக வந்து இது பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடுக்குள்ளே நடக்கிற அந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இந்த படம் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா டீசென்ட் வாட்சபிளான ஒரு நல்ல த்ரில் ட்ராமாவாக கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. அதில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக போனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லாவே பிக்கப் ஆவாங்க. அண்ட் இந்த படத்தோட அந்த கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேவும் பின்னணி இசை, அதாவது அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கனால அந்த த்ரில் போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் ஹெட்செட்லாம் போட்டு கேட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் இந்த படத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். லிஸ்ட்ல நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சீடிங் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. இந்த படமும் 2023 எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பானிஷ் மூவியை சேர்ந்த படம். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிக்காக இருக்கட்டும் அண்ட் லொக்கேஷனாக இருக்கட்டும் இதுதான் வந்து படத்தோட ஒரு ட்ரீட்டு. அதை தாண்டி வந்து படத்தோட அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் சில இடங்களில் வர அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இதுதான் அந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். படமாக பார்க்கும்போது ஸ்டோரியாக பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஸ்லோ பேஸ் ட்ராமா. நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பத்தக்கமான காட்சிகள்லாம் இருக்கும். அதனால தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் நம்ம ஹீரோ இந்த சோலார் எக்லிப்ஸை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்ல. வந்த இடத்துல வந்து ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையனை தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல
அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஓடி போகிறான். ஸோ அவரை சேஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவும் போக ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ தொலைஞ்சு போயிடுறாப்ல. சூரியனும் மறைஞ்சு போயிடுது, சுற்றி இருட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் எங்கேயா நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் மலை அடிவாரத்தில் ஒரு பெண் நடந்து போகிறாங்க. நம்ம வெளியில் எப்படி படுத்து தூங்குறதுக்கு விட அந்த வீடு மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே போய் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க கூட தங்கிடலாம் இன்னைக்கு அப்படின்னு கீழே இறங்கி போகிறாப்ல. மலைக்கு கீழே ஒரு லேடர் இருக்குது. அந்த வீட்டில் தங்கி இருக்க பெண்கிட்டையும் வந்து இந்த மாதிரி நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா, இல்லை ஃபோன் எதுவும் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்டு பார்க்குறாங்க. அவங்க ஒன்றுமே சொல்ல தங்கிக்கோங்கன்னு சொல்லி அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவர் இறங்கி வந்து அந்த லேடர் அங்கே இல்லை. அந்த பெண்ணிட்ட கேட்டாலுமே அங்கே சுற்றிட்டு இருக்க யாராவது வந்து இது பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அது ரொம்ப மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிறாரு, லேடர் இல்லாமல் மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹீரோ எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியில் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து காலில் நல்லா அடியும் பட்டுறது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில் வந்தாரா இல்லையா, அதுக்குள்ளே நடக்கிற அந்த சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லிடலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஆனால் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாரர் அப்படிங்கிறது இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல, எந்த ஒரு சீனுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி இந்த படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 சொல்லலாம். அதில் முதல்ல இவங்க படத்துக்காக சூஸ் பண்ணப்பட்ட அந்த லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை கொடுக்கும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபிக்கை சொல்லலாம். இவ்வளோ அழகான இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணது மட்டும் மேட்டர் கிடையாது, அதை அவ்வளோ அழகாக வந்து கேப்சர் பண்ணணும், அதுவுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மூணாவதுன்னு சொன்னோன்னா அந்த பேக்ரவுண்டில் வர அந்த பிஜிஎம்ஸு, சவுண்ட் எஃபெக்ட், இந்த மூணுமே இந்த படத்தில் டாப் நாச்சாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்த் டு வாட்சபிள், மஸ்ட் வாட்சபிள் மூவிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள், படத்தோட அந்த விஷுவல்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இது வரைக்கும் லிஸ்ட்டில் சொன்ன படங்களை தவிர்த்து இந்த ஒரு படம் மட்டும் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா. படத்தில் அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதனால தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்டில் நம்ம 4வதா பார்க்க போகிறது ஆர்காடியன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படமும் ஒரு ஆக்ஷன் ஹாரர் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ட்ராமா. இந்த படம் வந்து ப்ரீவியஸாக சொன்ன அந்த சீடிங் படத்தை விட பெட்டரான ஒரு படமாக இருந்தாலும் 4வது சொன்னதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த படத்தில் வர அந்த முக்கியமான ஒரு மான்ஸ்டர் கிரியேஷன் பண்ணியிருப்பாங்க, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. அண்ட் ஆல்சோ ஸ்டோரியுமே ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டில் வந்து புதுசாக வந்து கேரக்டர்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்டோரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால தான் அந்த படத்தை வந்து 4வது போட்டிருக்கேன். மற்றபடி வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங் படம், அந்த படத்தை விட பெட்டரான ஒரு படம்னே சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் வந்து லீடர் எடுத்து நடிச்சிருக்காப்ல. இப்போ இந்த படத்தோட கதையை பொறுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பூமியை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் வந்து வித்தியாசமான ஒரு ஸ்பைசிஸ் வந்து பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கிட்ட இருந்து சர்வை பண்ணுறதுக்காக எல்லாருமே தப்பிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த வித்தியாசமான ஸ்பைசிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் நம்ம நிக்கோலஸ் ஃபேமிலியும். இவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த 2 பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அவருடைய 2 பசங்களுக்குமே இந்த உலகத்தில் இப்போ சர்வே பண்ணதுக்கான எல்லா ட்ரைனிங்குமே கொடுக்கப்பட்டாலுமே அவங்கள வெளியே பெரியசாக வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டார். ஸோ பொத்தி வீட்டுக்குள்ளேயே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போகும்போது தாமாசை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து நடந்த சண்டையில் என்ன ஒன்றும் தனியாக நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு ஒருத்தன் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான், ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். இவங்க 2 பேர் பிரிஞ்சதுனாலே என்னமோ இவங்க 2 பேருமே இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. 2 பேருமே அந்த ஸ்பைசிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒருத்தன் வந்து பள்ளத்தில் விழுந்துடுறான், இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசிஸ் கதவை திறந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இதில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து தன்னை தானே வந்து தற்காத்துக்கிறான். ஆனால் அங்கே வெளியில் சுற்றிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தில் விழுந்தானே, அவனை அப்பா காப்பாற்ற போக அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயம். ஸோ படுத்த படுக்கையில் இப்போ இருக்கிறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிக்கோலஸோட ஃபேமிலி இவங்க 2 பசங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி சர்வே பண்ண போகிறாங்க, இந்த ஸ்பைசிஸ் கிட்ட இருந்து கடைசியாக தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. அதாவது சர்வைவல் த்ரில்லர், அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ணது பூமி அப்படின்னா அந்த மாதிரியான படங்களை நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். அதில் இந்த படத்தில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரியேச்சர் மட்டும்தான் புதுசாக பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டாக ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்கும். பட் அதோட அட்டாக்கிங் போர்ஷன்ஸ் அதுலேயுமே டுவர்ட் த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் விறுவிறுப்பாக போகும். நிறைய எக்கச்சக்கமான கிரியேஷன் வரும். அதுக்கிட்ட இருந்து இவங்க எப்படி சர்வே பண்ண போகிறாங்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்ல ஒரு ட்ரீட்டபிளான சீன்ஸ், நல்ல என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே அந்த 20 நிமிஷமும். அண்ட் இந்த படமும் ஒரு டீசென்ட் டு வாட்சபிள் மூவி தான், ஒரு ஒர்த் டு வாட்சபிள் மூவிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ட்ராமா. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஆனால் ஸ்லோ பேஸ் ட்ராமா தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. படத்தோட ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் ஸ்லோ பேஸாக தான் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் பிக்கப் ஆவாங்க. அந்த போர்ஷன்ஸ் லாஸ்ட்டில் வர அந்த 30 மினிட் போர்ஷனுக்காக படத்தை கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டில் நம்ம 5வது அண்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடிய 5வது படம் தான் வந்து காப் வெப். இந்த காப் வெப் அப்படிங்கிற நேமில் 2 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 மூவியும் 2023 ரிலீஸ் ஆகிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நாம பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து கொரியன் ட்ராமா. அண்ட் இந்த கொரியன் ட்ராமா விட அந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே நாம பார்த்தது கொரியன் ட்ராமா தான். கொரியன் ட்ராமா வந்து ஒரு சினிமா
சினிமா லவ்வர்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படமே சொல்லலாம். இந்த படத்தோட கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுலயுமே ஒரு டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சினிமாவை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத இந்த படத்துல அழகாவே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. படம் வந்து ரொமான்ஸ் காமெடி டிராமா தான், நல்ல டீசன்ட் வாட்சபிள் மூவி. அண்ட் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துல வர நம்ம ஹீரோ இவர் பேர் தான் கிம். இவர் வந்து ஒரு டேரக்டரா இருக்காப்ல. இவரோட முதல் படத்துக்கு அப்புறம் எல்லா படமுமே பயங்கரமான ஃபிளாப். அதனால ஒரு ஃபிளாப் படத்தோட டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காப்ல. அந்த படத்தை எடுத்து முடிச்சு அது சென்சார் போர்டுக்குலாம் போனதுக்கு அப்புறம் அந்த படத்தோட சீனை வந்து கடைசி வந்து கொஞ்சம் சில சீன்ஸ் எல்லாம் வந்து மாற்றி ரீஷூட் பண்ணணும், அது அவர் கனவுல வந்த மாதிரி அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. ஸோ அதனால ஒரு 2 நாள் ரீஷூட்டுக்காக ஒரு டைம் கொடுங்க, கண்டிப்பாக அந்த சீன்ஸ் எடுத்து இந்த படத்தோட மெர்ஜ் பண்ணிட்டோம்னா இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாலுமே அதெல்லாம் எடுத்தது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் எங்கேயோ வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் வந்து அது எப்படியாவது அந்த சீனை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே கூப்பிட்டு வந்து அந்த சீனை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசியாக டேரக்டர் கிம் நினச்ச மாதிரி அந்த 2 நாள் ரீஷூட் எடுக்க முடிஞ்சா இல்லையா, அதுக்கு நடுவில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசி அந்த 2 நாள் ரீஷூட் எடுத்து முடிச்சு அந்த படத்தை வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து டெலிவரி பண்ணாங்களா, ஆடியன்ஸ் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர சில காட்சி அமைப்புகள் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் சூப்பராக இருக்கும். அதில் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வர்ற அந்த த்ரில் போர்ஷன்ஸ் ஒரு மாதிரி வந்து ஒரு ஹாரர் டோனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு அந்த சீன் நடந்துட்டு இருக்கும் போதே கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ஷன்ஸில் செமையாகவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு அந்த சீனுமே. அதை தாண்டி வந்து இன்னொரு டேரக்டர் கிட்ட நம்ம கிம் வந்து பேசிகிட்டு இருப்பாப்ல. அந்த போர்ஷன்ஸில் அடுத்த டேரக்டர் அந்த பேசிகிட்டு இருக்க டேரக்டர் அப்படி எரிஞ்ச நிலையிலே வந்து பேசுவார். அதாவது தீயில எரிஞ்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி அந்த காட்சி அமைப்புகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் எப்படா எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மைக்குமே அந்த மனுஷன் எரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக அதை கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தாண்டி இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியும் அந்த டேரக்டர் எடுக்கிற அந்த சீனையும் இது ரெண்டுமே வந்து ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டேரக்டர் எடுக்கிற காட்சி அமைப்புகள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரெசென்ட் பண்ணது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர எல்லா ஃப்ரேமே சூப்பராக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சில காட்சி அமைப்புகள்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலுமே ஒரு ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்காக ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு என்டர்டெய்னிங்கை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மூவியுமே ஒரு டீசென்ட் வாட்சபிள் கேட்டகரியில் உள்ள மூவி தான். ஆனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கக்கூடிய ஒரு ஆள், இல்லை வந்து படம் அப்படின்னா சினிமா லவராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுக்காக பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் ட்ராமா தான். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ சில இடங்களில் ஹியூமர் சென்ஸ் வந்து லைட்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள்.